பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? நான் சொல்லிட்டேன் மகளே, உன் பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு நீ நினைக்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிக ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்படியே இருந்துருவேனோ. என் பிரியமான மகனே, மகளே, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்மளுடைய இருதயம் கலங்க வேண்டாம்னு ஆண்டவர் நமக்கு தைரியம் சொல்றாருங்க. கவலையோடும் பாரத்தோடும் பிள்ளைகளை குறித்ததான எண்ணங்களோடும் நீங்க இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு நம்ம கலங்கவே கூடாதுன்னு. நம்ம கலங்காம தேவனிடத்துல விசுவாசமா இருக்க பழகுவோம். நான் சொல்லிட்டேன் மகளே, உன் பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு நீ நினைக்கிறியா? உன் போராட்டங்கள் தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு நீ நினைக்கிறியா? நோ, நான் சொல்றேன், இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உன்னோடு கூட பிறந்தவர்கள் உன்னை எதிர்த்து நின்றாலும், நான் சொல்றேன், ஒருவர் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார், ஒருவர் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். அதை இன்னைக்கு நேத்து அவர் செய்யல. நீ தாயின் கருவில் உருவான நாள் முதல் ஒருவர் உன்னை தொடர்ந்து ஏந்தி கொண்டே இருந்ததுனாலதான், உன்னை சுமந்து கொண்டே இருந்ததுனாலதான், உன்னை காத்துக்கொண்டே இருந்ததுனாலதான் நீ இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிற. அந்த ஆண்டவர் இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, நான் இன்னமும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் நிக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கும் போய் நிக்க மாட்டீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர், ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர். அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவா. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது? ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அப்படி வாய்க்கும் பாருங்க. அத ஆண்டவர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்படியே இருந்துருவேனோ, என் வேலையில நான் இப்படியே இருந்துருவேனோ, என் வருமானத்துல நான் இப்படியே இருந்துருவேனோ, என் காலம் முழுசு நான் இப்படியே இருந்துருவேனோ, என் புள்ள இப்படியே இருந்துருவோமோ அப்படின்னு உங்களுடைய மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் தான் சொல்றாரு, இல்ல, ஒரு நாள் அழுகிற உங்களுக்கு ஒரு நாள் வரும், நீங்க சிரிப்பீங்க. அழுகிற நீங்க இன்னைக்கு அழுதுட்டே இருக்கிறீங்க. அதான் நீங்க நம்ம வாசிக்கும் போது வேதம் ரொம்ப. என் பிரியமான மகனே, மகளே, இதை கேட்காமல் போகாதே. உன் வாழ்க்கையை மாற்றி போட போகும் ஒரு பெரிய செய்தியை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். வேதனையான காத்திருப்பின் காலமும் தடைகளும் முடிவுக்கு வருகின்றன. பரலோகம் இன்று உனக்கு இதை அறிவிக்கிறது. நேரம் வரும்போது அது நடப்பதற்கு பிறகு அதிக நேரம் எடுக்காது. மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, எப்போது என் முறை வரும் என்று நீ சத்தமில்லாமல் அழுது கேட்டிருக்கிறாய். நீ பொறுமையுடன் காத்திருந்தாய், அமைதியிலும் என்னை விசுவாசித்தாய், ஏமாற்றங்களுக்கு மத்தியிலும் என் மேல் நம்பிக்கை